இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. அது ஒரு குடும்பவியல் வழிகாட்டல் நிகழ்ச்சி. அங்கே வருகை தந்திருந்த ஒரு குடும்ப தலைவியை மேடைக்கு அழைத்தார்கள். உங்கள் கணவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாரா என்று அவரிடம் வினவப்பட்டது. அங்கே அமர்ந்திருந்த அவரது கணவனோ சட்டையை சரி செய்து கொண்டு தலையை நேராக நிமிர்த்தி சற்றென்று உயர்த்தி மனைவி ஆம் என்று சொல்வாள் என்று ஆர்ப்பரிக்க காத்திருந்தார். ஏனெனில் அவரும் அவளை திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து இன்று வரை மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருக்கிறார். அவளும் மிக்க மகிழ்ச்சியுடன் தான் வாழ்கிறார் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் மேடையில் இருந்த அவரது மனைவியோ இல்லை என்று பதில் உரைத்தார். இப்படி ஒரு பதில் வரும் என்று எதிர்பார்க்காத அந்த கணவன் திக்குமுக்காடி போனான், திகைத்து நின்றான். மேடையிலிருந்து அவள் என்ன பதில் சொல்ல போகிறாள் என்று ஆவலுடன் காத்திருந்தாள். மனைவியோ தொடர்ந்து பேசினாள். என் கணவர் என்னை இதற்கு முன்னால் மகிழ்ச்சியாக வைக்கவும் இல்லை, இனியும் மகிழ்ச்சியாக வைக்கவும் முடியாது. ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பது அவரை சார்ந்த ஒன்றல்ல, அது என்னை சார்ந்த, என் மகிழ்ச்சி என்பது என்னை மாத்திரமே சார்ந்த ஒன்று என்று அவள் தொடர்ந்து பேசினாள். நான் எப்போதும் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். என் மகிழ்ச்சியை ஒரு நபர் மீது, ஒரு பொருள் மீது அல்லது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் மீது சார்ந்திருக்க வைத்தால் நான் என்னை பெரும் சிக்கலில், பேராபத்துகளில் தள்ளிவிடுகிறேன் என்று அர்த்தமாகும். இந்த மண்ணில் உள்ள அனைத்துமே மாற்றங்கள் காணவல்லவை. காலங்கள் மாறுகின்றன, காலநிலைகள் மாறுகின்றன, பொருளாதார நிலைகள் மாறுகின்றன, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உளவியல் என எல்லா மாற்றங்கள் கண்டுகொண்டே இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள், ஏன் எனக்காக அனுதாபப்பட்டவர்கள் கூட மாறலாம். குறைந்த வசதி இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நிறைந்த வசதி இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். ஆரோக்கியமாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன். எனக்கு இப்போது திருமணமாகிவிட்டது. நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் நான் திருமணம் முடிக்காத முன்பும் கூட மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தேன். நான் முதலில் எனக்காக வாழ்கிறேன். என் வாழ்வை நேசிக்கிறேன். அதனால் எனது ஆத்மார்த்தம் எனக்கு முக்கியம். என் மகிழ்ச்சியை மற்றவர்களின் கழுத்தில் முடிச்சு போட்டு வைக்க மாட்டேன். உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் உரிமையை வேறு யாருக்கும் வழங்காதீர்கள். முதலில் தன்னளவில் மகிழ்ச்சியாளராக இருந்து பழகுங்கள். மகிழ்ச்சி என்பது மனதில் திருப்தியையும் போதுமென்ற மனமும் தான் மகிழ்ச்சியின் முக்கிய காரணம். ஆனால் எல்லோரும் இப்படி வாழ்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான். இங்கு பலர் வாழ்க்கையை இழக்கிறோமா வாழ்கிறோமா என்று தெரிந்து கொள்வதற்குள் அவர்களுடைய காலம் முடிந்து விடுகிறது. வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் போய்விட்டேன். ஏதோ தொலைந்தது போன்ற ஓர் உணர்வு. திரும்பி பார்த்தேன், தொலைந்தது வேறு எதுவும் இல்லை, என்னைத்தான் என்று பலர் நினைக்கிறார்கள். அப்போதுதான் புரிகிறது அவர்களுக்கு நமக்கான வாழ்க்கையை நாம் வாழவில்லை என்று. ஆம், உங்களுக்காக வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக, உற்றாருக்காக, உறவினருக்காக உங்களுடைய பங்களிப்பு நேர்த்தியாக இருக்கட்டும். அதற்காக அவர்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்காக வாழுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.